வந்தது என்ன விட்டுட்டு போறதுக்குங்கிறார். ஹுசைனிங்கிற ராகத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கீர்த்தனை. ராமர் சொல்ற, நான் உன்னை வர வேண்டாம்னு சொல்றேன்னு அது காரணம் இருக்குமா? நான் சும்மா எல்லாம் சொல்லலை. காடுன்னா நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். நீ தனியா என்னோட என்ன சரி சிரமப்படுவே. நீ மிருகங்கள்லாம் இருக்கும், சரி நீங்க என்ன பாத்துக்க மாட்டேல என்ன? நீங்க எது கூட இருக்க? நீங்க தான் கூட இருக்க போறீங்களே, நீங்க என்ன பாத்துக்க மாட்டேல என்ன? மிருகங்கள் இருந்தா எனக்கு என்ன கவலைங்கிறா சீதை. அடுத்தது இந்த காய் பழம், அப்புறம் இந்த 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 ஃபாரஸ்ட்ல கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள், இதெல்லாம் தான் நான் சாப்பிட போறேன். நீ ராஜகுமாரி, ஜனகனும் உன்னை அப்படி வளர்த்துருக்கான், இங்கே தசரதனுடைய நாட்டிலேயே நீ ரொம்ப சௌரியமா இருந்திருக்க, உனக்கு இந்த மாதிரிலாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டா சரியா வருமா அப்படிங்கிறார். நீங்க அதை தானே சாப்பிட போறேன், நீங்க சாப்பிட்றச்சே நான் சாப்பிட்றதுக்கு என்ன அப்படிங்கிற. அடுத்தது அப்புறம் அங்க தரையில தான் படுத்துக்கணும், பாய் தான் போட்டுக்கணும், பெட்டு கிட்டெல்லாம் கிடையாதுங்கிறார். நீங்க படுத்துக்கிறீங்களே, எனக்கு என்ன, நான் படுத்துக்க மாட்டேனா அப்படிங்கிறா. சரி, அதெல்லாம் நான் நடக்கும்போது நீ வெறும் காலோட தான் நடக்கணும், அங்க காலில் முள்ளுகளெல்லாம் குத்துமா, காடுமா, அது மொசைத்தரையெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிறார். முள்ளை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்கோ, முள் அங்கே ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னாடி போய் நான் முள்ளை தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு முள்ளு குத்தாமல் பார்த்துப்பேங்கிறா சீதை. ஃபைனலி சீதா அவளோட யுக்தி அவ யூஸ் பண்றா இந்த இடத்துல. அவ கேட்குறா, எங்க அப்பா நீ பெரிய வீரன் ஆண்மகன் நினைச்சுதான் உங்ககிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. ராம ஜாமாதரம் ஸ்திரியம் புருஷ விக்கிரகம்ங்கிற வால்மீகி அந்த இடத்துல உன்னை ஒரு வீரமான ஆம்பளைன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. ஆனா நீ வெளியில தான் ஆம்பளை, மனசுக்குள்ள உனக்கு இவ்வளவு பயம் இருக்கா, நீ ஒரு பொம்பளைக்கு சமானங்கிற. ஆம்பளை உடை உடுத்திய பொம்மநாட்டின்ற அந்த இடத்துல சீதை. ராமன் பலே சரியான போட்டி, சபாஷ், நான் சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நீ இந்த மாதிரி ஒரு பதில் கொடுத்து என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றியேன்னு சந்தோஷப்பட்டு சரி வா அப்படிங்கிற. ராமர் கூட வரத்துக்கு ஒத்துணுட்டார் சீதை வரத்துக்கு. வாசல்ல லக்ஷ்மணர் நின்று இருக்கார் இது எல்லாத்தையும் கேட்டுண்டு. ஏன்னா அவர் அகலவே இல்லையே, எங்கேயும் தள்ளி போகவே இல்லை லக்ஷ்மணர். இவா ரெண்டு பேரையும் விட்டு இதெல்லாம் கேட்டு இருக்கார். ராமரும் சீதையும் வெளியில அப்படி நடந்து வந்தோடனே டகால்னு பர்மிஷன், நானும் வரேன் எல்லாம் பர்மிஷன்லாம் கேட்கல, டகால்னு விழுந்து ராமனுடைய காலை அப்படி பிடிச்சுட்டாராம். அதாவது கையை பிடிச்சுட்டா கூட கையை காலாக நினைக்கிறேன் அப்படின்லாம் சொன்னா கூட கையை உதறிட்டு போயிடலாம். கால் நடக்கிற கால டகால்னு கிளட்ச் பண்ணி பிடிச்சுன்னா நகரவே முடியாது இல்லையா. ராமருடைய காலை பிடிச்சிட்டு சீதையிட்ட பேசுறார் லக்ஷ்மணர், நான் வரப்போறேங்கிறது. நான் வரப்போறேன், ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கம், அகம் சர்வம் கரிஷ்யாமி, நான் எல்லாத்தையும் பண்ண போறேன். ராமனுடைய காலை ஏன் பிடிச்சாருன்னா அவர் தான் சொல்ல போறார் ஃபியூச்சர்ல சகృதேவ பிரபன்னாயங்கிற அந்த சரணாகதி சர்மஸ்வ ராமாயணத்துக்கே சரணாகதி கிரந்தம்னு பேரு. அப்பதான் வரும்போது தான் சுவாமி கிட்ட சொல்லிட்டு வந்தேன், ராமாயணத்துக்கு சரணாகதி கிரந்தம்னு பேரு. தொட்ட இடத்துல எல்லாம் சரணாகதி இருக்கு. ஃபர்ஸ்ட் இங்க லக்ஷ்மணன் சரணாகதி பண்றாரு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோடைய முக்கியமான அம்சம் சரணாகதி பெருமாளும் தாயாரும் சேர்த்தியில இருக்கிறச்சே சரணாகதி பண்ணணுங்கிறதுக்காக சீதையோட ராமன் வரைச்சே சரணாகதி பண்ணி பர்மிஷன் சீதையிட்ட கேட்கிறார். ஹி டசன்ட் ஆஸ்க் ராமா. ஏன்னா தாயார் தான் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து பெருமாள்கிட்ட நம்மளை வழி நடத்தணுங்கிற சம்பிரதாயத்தை ராமாயணத்திலே காமிச்சிருக்கா. ராமன் கையை விட காலை விடுறா, நாங்க கிளம்பணும் அப்படிங்கிற. எல்லாம் முடியாது, காலெல்லாம் விட முடியாது, நான் உங்களை 2 வேளைகள்ல சர்வீஸ் பண்ண போறேன், அதுக்கு நீங்க ஒத்துண்டாதான் நான் காலை விடுவேங்கிற. 2 வேளையா? என்ன 2 வேளை? ஒண்ணு நீங்க முழிச்சுட்டு இருக்கிறச்சே, இன்னும் நீங்க தூங்குறச்சே. 24x7 அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு நீங்க முழிச்சுட்டு இருக்கிறச்சே, இல்ல நாங்க தூங்குறச்சே, நீங்க தூங்குறச்சே, 2 வேளையும் உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண போறேங்கிற. சரி, லக்ஷ்மணனுடைய கைங்கரியத்துக்கான அந்த ஆட்டிடியூட் இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இது காமிக்கிறது இந்த இடம்ங்கிறது. அதாவது நமக்கு என்னைக்குமே கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இல்லை பெருமாளுடைய நாமத்தை சொல்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா we should be eternally grateful. இந்த இடத்துல நான் அதை சொல்ல விரும்புறேன். வேதாந்த சபா Dallas has given both of us this opportunity to enjoy Ramakadai. The board members of Vedanta Sabha, we are eternally grateful to you. ஏன்னா பணம்ங்கிறதெல்லாம் அடுத்தது தான். நான் அவள்கிட்ட அப்பவே சொல்லிட்டேன். நான்
I am not looking at monetary gains in this tour. It is for the opportunity of Bhagavad Katha Shravanam. அதாவது நான் சொல்லும்போது எனக்கும் காதில் போகிறது இல்லையோ, ஸ்ரவணம் அண்ட் ஆல்சோ அனுபவம் ஒன்று. ரெண்டாவது வந்து இதை வந்து நிறைய மக்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு இந்த சபா ஏற்படுத்தி கொடுத்துருக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும். இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் எனிபடி டு பிரிங் சம் டூ பீப்புள் ஃப்ரம் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்தியாவிலேருந்து டிக்கெட் போட்டு விசா போட்டு கொண்டு வந்து உங்கள் முன்னாடி நீங்கள் உட்காந்து வைக்கிறதுங்கிறது இல்லையா? இதுல வந்து a lot of hard work goes behind this. இதுல வந்து இந்த பேக்ரவுண்ட்ல too many things go. நாங்க கண்டென்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது ஒண்ணு, பட் லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து இட் ஆல் ஹேஸ் டு மேக் சென்ஸ். ஹவு மச் இது வந்து இதுக்கு வந்து ஒரு பப்ளிஷைஸ் பண்ணி எப்படி எவ்வளோ பேர் வருது, இதெல்லாம் இவ்வளோ நிறைய விஷயம் இந்த மார்க்கெட்டிங் பண்ணி இந்த வந்து நாங்கள் முந்தானத்துக்கு தான் வந்தோம் என்ன. ஆனால் நீங்கள்லாம் இத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்கன்னா வேதாந்த சபா போர்டு பண்ண அந்த எஃபர்ட்ஸ் டு பிரிங் யூ ஆல் இஸ் கமெண்டபிள். எல்லாரும் அவளுக்கு ஒரு அப்ளாஸ் கொடுங்க என்ன. the amount of labor involved in coordinating this tour. ஏன்னா அவர் வந்து போஸ்டர் போட்டிருக்காரு இத்தனை சிட்டிஸில் நாங்கள் போகிறோன்னு. அத்தனை சிட்டிஸோடையும் பேசி கோஆர்டினேட் பண்ணி அந்தந்த ஆர்கனைசர்ஸ்ட்டை பேசி ஹோஸ்ட் தயார் பண்ணி எங்களுக்கு லோக்கல் ஃப்ளைட்ஸுக்கு டிக்கெட் வாங்கி என்ன. ஸோ ஃபிசிக்கல் எஃபர்ட் மாத்திரம் இல்லை, நிறைய திரவியமும் தேவைப்படுறது இதுக்கு என்ன. so much of money is involved in this. அவள் செகண்ட் தாட்டே கிடையாது. நீங்கள் வரையில போடுறோம், டிக்கெட் போடுறோம், நீங்கள் வர அப்படின்ட்டார் துவாரகா சுவாமி. போர்டும் வந்து அவ்வளோ ரெடியாக they accepted it. ரொம்ப ஒரு கிராட்டிடியூட் எங்களுக்கு. நம்ம எல்லாரும் வந்து வேதாந்த சபாவுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை நிச்சயமாக செய்யணும் இவா பண்ணுற ஒரு சத்காரியத்துக்கு. ஐ வுட் டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பிகாஸ் they have brought me here. They are going to bring many more such people who are doing பகவத் கைங்கரியம் டு டாக் ஃபார் யூ ஆல். அதனால் அதுக்கு நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடியறதோ நம்ம எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. ஏன்னா என்கிட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இது அப்படின்னு சாமரங்கோ சுவாமி பணம்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னா சித்ராடியன் நான் சொல்ல போகிறேன், நிச்சயமாக சொல்ல போகிறேன்னு சொன்னேன். நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க் வெளியில் தெரியணும். இந்த போர்டு துவாரகா சுவாமி எல்லாரும் பண்ணுற ஹார்ட் ஒர்க் தெரியணும். உங்களுடைய ஃபினான்ஷியல் எஃபர்ட்டும் தெரியணும் வெளியில். இட்ஸ் நாட் சம்திங் விச் ஜஸ்ட் கம்ஸ் அவுட் ஆஃப் நோவேர் இல்லையா? அது தெரியணுங்கிறதுக்காக சொன்னேன் இந்த இடத்துல. ஸோ கைங்கரியம் பண்ணுறதுங்கிறச்சே அவ்வளோ ஃபோர்த் கம்மிங்காக இருந்தார் லக்ஷ்மணர். தியாகராஜ சுவாமி ரொம்ப சுக்கல சதா ரெண்டு பேர் ராமர் பக்கத்தில் இருந்திருக்கா. ஒன்று சீதா, இன்னொன்று லக்ஷ்மணன். அவன் ரெண்டு பேரையும் தியாகராஜ சுவாமி சுததி சீதோ சௌமித்ரி சுததி சீதோ சௌமித்ரி ஸ்ரீராமுனி கரகர பிரியாங்கிற ராகத்துல ரொம்ப பியூட்டிஃபுல். இந்த கரகர பிரியாங்கிற நேம் சொல்லும் போதே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ராமாயணத்துல கரனை வென்றவன் ராமன். ஸோ கரஹரன்னு ராமனை தான் குறிக்கிறது. அது கரஹர பிரியா, ராமனுக்கு பிடித்த ராகம். அப்போ தியாகராஜ சுவாமி ராமனுக்கு கைங்கரிய பராளா இருக்கக்கூடிய லக்ஷ்மணனையும் சீதையும் பத்தி அந்த ராகத்துல பாட மாட்டாரான்னு பக்கல நீல கொலிச்சே ராமன் கோசலையிட்ட சொல்லிட்டாச்சு, சீதையிட்ட சொல்லிட்டாச்சு. லக்ஷ்மணன் கிளம்பிச்சு சுமித்ரா அம்மாட்ட சொல்லிக்க வேண்டாமா? அங்கே போகிறான். அந்த சுமித்ரையோட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் இந்த கண்டென்ட் படிக்கும்போது தான் அது ரொம்ப உலுக்கிடுத்தோம் எங்களை. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க சுமித்ரை. பின்னூ பகர்வாள் இவள் பில் செல் மகனே
செல் மகனே, இவன் பின்னாடி போ. தம்பி எனும் படியன்று தம்பிங்கிற உரிமையோட எல்லாம் போகாத. அடியாரினின் ஏவல் செய்திடுதி. தாசனா போடா, நீ தாசனா போ, தம்பியா போகாத. Let go of that entitlement from you. Go as தாசா. அப்புறம் இதுக்கு அடுத்ததுதான் இன்னும் ரொம்ப டச்சிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். மண்ணும் நகர் கேழ்வல் வந்திடுதின் வா. 14 வருஷம் முடிஞ்சு ராமன் சக்சஸ்ஃபுல்லா வந்தான, நீ வா திரும்பி. இல்லைன்னா அது கன்றேல் முன்னம் முடியென்ற நாள் பார்விழி சோர நின்றார். ராமனுக்கு ஏதாவது ஆபத்துன்னு செய்தி வந்ததுன்னா முன்னாடி லக்ஷ்மணனோட உயிர் போயிடுத்துன்னு தான் எனக்கு செய்தி வரணுங்கிற சுமித்ரா. அதாவது இந்த காலத்துல தன்னோட பசங்களுக்காக எவ்வளவோ பேரண்ட்ஸ் பண்றா. ஆனா இப்படி ஒரு பேரண்ட் கைங்கரியத்துக்காகவே லக்ஷ்மணன் அர்ப்பணிச்ச ஒரு அம்மா. ராமன் வராத போனால் நீ போயிட்டேங்கிற செய்தி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரணும், ராமனை காப்பாத்துற முயற்சி இல்லைங்கிற சுமித்ரா. சுமித்ரா சொல்றா, எங்க 3 பேருக்கும் பாயசம் கொடுத்தாரு தசரதர். பாயசம் கொடுத்த போது அவ 2 பேரும் சாப்பிட்டுட்டா. நான் வெயிட் பண்ணேன் பாயசத்தை சாப்பிடாம. ஏன்னா கௌசல்யா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணேன். ஏன்னா அப்பதான் கௌசல்யாவுக்கு அடுத்தபடியா நீ என்னோட பிள்ளை பிறப்பான், அவனை கைங்கரியத்துக்கு அனுப்பி வைக்கலாங்கிறதுக்காகங்கிற. இப்படி ஒரு கம்பருடைய இன்டர்பிரிட்டேஷன் ஆயிடுத்து. எல்லார்ட்டையும் சொல்லிட்டாச்சு, எல்லாம் இமோஷனலா இருக்கிறச்சு. இவெல்லாம் கிளம்புறா. ராமர், லக்ஷ்மணர், சீதை 3 பேரும் கிளம்புறா. சாரி, இன்னொரு 15-20 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சு விடுறேன். 8:30 வரைக்கும் தான் சொல்லியிருக்காரு எனக்கு. ஆனால் ஐ எம் டேக்கிங் த லிபர்ட்டி பிகாஸ் யூ ஆர் ஆல் என்க்ராஸ்ட் இன் லிசனிங் அண்ட் ஐ வாண்ட் டு டெலிவர் த மேக்ஸிமம் டுடே. ஸோ அவள் கிளம்புறச்சே கைகேயி அவசர அவசரமாக அவரை வந்து காவி வஸ்திரத்தை கொடுக்குறா 3 பேர்ட்டையும். இந்த மாதிரி ராஜ வஸ்திரத்தோடலாம் போகாத, இதை இந்த காவியை கட்டிட்டு போங்கிறா. சீத்தை பாவம் இதெல்லாம் காவியை உடுத்திக்க ட்ரை பண்ணுறா. அவளுக்கு பாவம் இந்த உடுத்திக்க வரல, ஏன்னா அவளுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. வசிஷ்டரும் சுமந்திரனும் கண்ணாபின்னான்னு திட்டுறார் கைகேய. உங்க அம்மா புத்தி தானே உனக்கு வரும் அப்படிங்கிற. என்னது அம்மா புத்தி? வால்மீகி ஸ்லோகம் இருக்கு இதுக்கு. என்ன அம்மா புத்தின்னா, அவ அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் அந்த புறத்துல அந்தரங்கமா இருந்த கைகேயோட அம்மாவும் அப்பாவும் இருந்தப்போ கைகேயோட அப்பா அப்படி படுத்துட்டே இருந்தாரா. அப்படி திடீர்னு ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். ஏன்னா எதுக்கு சிரிக்கிறேன்ற அவ அம்மா, கைகேயி அம்மா. கே ராஜாவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் ஒரு இது உண்டு. என்னன்னா அனிமல்ஸ் எல்லாம் என்ன பக்கத்துல பேசுறதோ ஒரு காதுல விழும். இந்த விவேக்கு ஒரு படத்துல வருமே அந்த மாதிரி. எறும்பு ஏதோ பேசிட்டு இருக்கிறது அவருக்கு காதுல விழுறது. அது ஏதோ அவ ஹாஸ்யம் சொல்லிட்டு இருக்கா, எறும்புகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹாஸ்யம் சொல்லி இருக்காங்கிறதுக்காக இவர் சிரிச்சிருக்கார். ஆனா அவருக்கு என்ன இன்னொரு சாபம்னா, இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷனை பத்தி வெளியில சொன்னேன்னா உங்க தலை சுக்கு நூறா வெடிச்சிடணும்னு ஒரு சாபம். சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் அவ பேசுறதெல்லாம் கேட்கும், ஆனா நான் வெளில சொல்ல முடியாது, எனக்கு தலை சுக்குநூறா வெடிச்சிடும் அப்படின்ற கைகேயோட அம்மாட்ட. அவ சொல்றாலாம், உங்க தலை சுக்குநூறா வெடிச்சாலும் பரவாயில்ல, எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மாவுக்கு பிறந்தவ தானே நீங்கிறார் வசிஷ்டர். தசரதர் வந்து பாவம் கஷ்டப்பட போறா காட்டுல, அதனால இந்த கோல்டு காயின்ஸ் இதெல்லாம் ஜுவல்லரி எல்லாம் கொடுத்து அனுப்புறேன்னு அவர் ஓடி வர அங்கேருந்து இதெல்லாம் எடுத்துட்டு கைகேயை அப்படி போட்டு கை போட்டு நிறுத்தி, இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, என்ன காலி கஜானாவை கொடுக்க போறேன் என் பிள்ளைகிட்ட, நீங்க எல்லாத்தையும் இவாள்கிட்ட கொடுத்துட்டோன்னு மிரட்டுறா வர. ஸோ அதுவும் கிடையாது. கௌசல்யக்கு ஒரு பயம் வந்துடுத்து. சரி, பட்டாபிஷேகம்லாம் பண்ணி ராமன் ராஜாவா போறாங்கிற அந்த ஒரு சிந்தனையில இருந்த சீதா, இப்ப ராஜ்யம் இல்லாத ராமனை நீ வந்து எங்கேயா மதிக்காம போயிடாத, அவனை மரியாதை கூட அவனுக்கு எல்லாத்துலயும் அப்படின்றா. சீதை சொல்றா, வீணைன்னு ஒரு வாத்தியம் இருக்குமா, இந்த வீணையில தந்திகள் இல்லைன்னா அந்த வீணைக்கு மரியாதையே கிடையாது, வீணை வாத்தியமே கிடையாது. எப்படி தந்திகள் இல்லாம வீணை பிரயோஜனப்படாதோ அதே மாதிரி என்னோட ஆத்துக்காரருடைய அனுகிரகம் இல்லாம எனக்கு பிரயோஜனமே இல்லைங்கிறாங்க சீதை. ஆச்சு, எல்லாரும் அவளை வழி அனுப்புறா. சுமந்திரனோட ரத்தத்துல ஏற போறா. அவ
ராமனுக்கு நடந்து போகணும்னு தான் ஆசை. பட் அவ அப்பா ஏற்கனவே டிஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, எங்கேயாவது ஏதாவது ஆயிட போறதுன்னு அவருக்கு பயம். அதனால சுமந்திரனுடைய ரதத்துல ஏறிக்கிறார். இந்த இடத்துல இருந்து கங்கை படலம் ஆரம்பிக்கிறது, கம்பருடைய கங்கை படலம். அந்த சூரியனோட ஒளி வந்து ராமன் மேலேயும் சீதை மேலேயும் லக்ஷ்மணன் மேலேயும் படுறதான். இவ அந்த ரதத்துல ஏறச்சே அது எப்படி சொல்றாருன்னா, வெய்யோன் ஒளி தன்மே நீர், அதாவது சூரியனோட ஒளி வந்து மங்கி போயிடுதான் இவர் உடம்பு மேல பட்டு அந்த கதிரில். ராமரை டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. மையோ மரகதமோ மையோ மரகதமோ, அமிர்த வருஷினி ராகம். மையோ மரகதமோ மறிகடலோ 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 மழை முகிலோ மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. மை மாதிரி இருக்கியா ராமா? அந்த கரிய செம்மலாச்சே மை மாதிரி இருக்கானோ அப்படிங்கிறார் கம்பர் ஃபர்ஸ்ட். அப்புறம் மறிகடலோ இல்லை, அதுவும் இல்லை. மழை முகிலோ அதுவும் இல்லை. ஃபைனலா ஐயோ இவன் வடிவன் விட்டார். இந்த ஐயோ வந்து இந்த இனாஸ்பீஷியஸான அமங்கலமான ஐயோ கிடையாது. அதாவது ஆழ்வாரம் சொல்லியிருக்காரு திருக்குடந்தை பாசுரத்துல, ஐயோன்னு சொல்லி பெருமாளை வர்ணிக்கவே முடியலப்பா உன்ன அப்படிங்கிறச்சே அந்த ஒரு பொயட்டிக் லிபர்ட்டியில வந்து அவ அந்த ஐயோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறா. ஐயோ இவன் வடிவோங்கிற கம்பன். அது ரொம்ப முக்கியமான செய்யுள் கம்பராமாயணத்துல. ஸ்ருங்கிபேரபுரம்ங்கிற இடத்துக்கு வரா. குஹனுடைய இருப்பிடம் ஸ்ருங்கிபேரபுரம். குஹன் வந்து ராமனுக்கு வந்து 2 சமாச்சாரம் கொடுக்குறான் தட்டில் வச்சு வரவேற்புரையில். ஒன்று வந்து மரத்தில் இருக்கக்கூடிய மலைத்தேன், இந்த வைல்டு ஹனிபீஸால கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த வைல்டு ஹனிபீஸ் கிட்டேருந்து வந்த ஹனி. அப்புறம் டீப் சீல இருக்கக்கூடிய ஃபிஷஸ். ராமன் அதை ஏத்துண்டாரா அப்படிங்கிற டிபேட் எல்லாம் இருக்கு. ராமன் என்ன சொன்னாரா, நீ இதை உன்னுடைய பக்தினால கொடுத்ததே எனக்கு சாப்பிட்டா மாதிரி எடுத்துன்னுட்டாராம். ஸோ இதுல சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இந்த 2 ஐட்டம்ஸ் ஏன் வைக்கிறான்னு, ஒன்று மீன், இன்னொன்று வந்து மலை உச்சியில் இருக்கக்கூடிய தேன். இப்போ என்ன அர்த்தம்னா, மலை உச்சியில் மேலேந்து ராக் பாட்டம் சீ பெட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் உனக்கு சமர்ப்பிக்கிறேங்கிறதுக்காக இந்த 2 ஐட்டத்தையும் வைக்கிறாங்க. என்னோட ராஜ்யமே உனக்கு தாண்டா அப்படிங்கிறதுக்காக. குகனோட சக்கியம் ஏற்படுறது, நீ இங்கே தான் தங்கணுங்கிறார் குகன். இல்லைப்பா, எங்கள் அப்பாவுடைய பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக நான் போயிட்டு இருக்கேன், இங்கெல்லாம் தங்க முடியாது, சொகுசாலாம் வாழறதுக்கு என்னை காட்டுக்கு அனுப்பலை, ஐ கேன் நாட் ஸ்டே ஹியர். நீ ஒன்று ஹெல்ப் பண்ணு, இந்த கங்கையை மாத்திரம் நாளை கார்த்தால அதை தாண்டி விட்டுடு. ப்ளீஸ் கிராஸ் கங்கா ஃபார் மீ வித் யுவர் ஹெல்ப் ஆஃப் யுவர் போட்ஸ். நான் வந்து அங்கே இருக்கிற சித்திரக்கூடத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மீன் டைம் என்ன ஆகுது, சுமந்திரன் நின்றுட்டே இருக்கார் பாவம் தேர் ஓட்டி. அயோத்தி மக்கள் எல்லாருமே ராமர் பின்னாடி வந்துட்டாலாம், இந்த தேர் பின்னாடியே பாவம் அழுதுண்டே. ராமனுக்கு வந்து அவளெல்லாம் இந்த எங்கேயாவது பின்னாடி வந்துட போறான்னு ஒரு பயம் அவளுக்கு. அதனால சுமந்திரன் என்ன சொல்றாரு, ராத்திரி நாங்கள் தூங்க போயிடலாம் எல்லாரும், நீ என்ன பண்ண இந்த தேரை ஓட்டின்னு அந்த பக்கமாக அப்படி போயிடு. அந்த தேரோட டயர் மார்க்ஸ், அந்த சக்கரத்துடைய தடங்களை பார்த்து நீ நாங்கள்லாமும் உன்னோட வந்துட்டோங்கிற அந்த ஒரு அவள் வந்து தப்பா புரிஞ்சுட்டு இந்த அயோத்தி மக்கள் எல்லாமும் உன் பின்னாடி திரும்பி வந்துடுவா, நாங்கள் இந்த பக்கமாக போயிடுறோம்ட்டாரோ ராமன். இப்படி ஒரு யுக்தி. சுமந்திரன் பாவம் கண்ணும் கண்ணீருமா இது ராமன் சொன்னதை ஃபாலோ பண்ணி he goes back to அயோத்தியா. இந்த மீன் டைம் என்ன பண்றான், குஹன் வந்து காத்தால விடியறது படகுகளில் வந்து இவாளை தாண்டி விடுறான், கங்கையை தாண்டி விடுறான். அந்த சைடு சித்திரகூடம்ங்கிற இடத்துல பரத்வாஜ முனியின் ஆசீர்வாதத்தோட அவருடைய ஆலோசனையின் பேர்ல இவா பர்ணசாலை அமைச்சுட்டு இவா இருக்கா. இவா 3 பேரும். இந்த சீன் இதோட முடியறது. என்ன, நம்ம அயோத்திக்கு போயிடுவோம் திரும்பி. ட்ராமா அங்கே சீன் அங்கே இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கே. அரைகுறையாக வாட்டுக்கு விட்டுட்டு கிளம்பிட்டான்னா அயோத்தியை மறக்க முடியாது. நம்ம அயோத்திக்கு திரும்பி போவோம். அங்கே என்ன பண்ணுறாரு, தசரதன் வந்து பயங்கர இரிட்டேட் ஆகி இந்த கைகேயை டிசோன் பண்ணிடுறார். அக்னி சாட்சியா நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ சொல்றேன் நீ எனக்கு இனிமே மனைவியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறார். பரதன் என்னுடைய ஈமக்கிரியைகளை பண்ணக்கூடாது, அவன் என்னோட பிள்ளையும் கிடையாதுன்னு சொல்லிடுறான்.
பாவம் பரதனுக்கு இப்படி ஒரு அவல நிலைமை. நான் இனிமே உன் பக்கமே இருக்க மாட்டேன்னு சொல்லி கௌசல்யோட ரூமுக்கு போயிடுறேன் தசரதர். புலம்ப ஆரம்பிக்கிறார் தசரதர். அவர் சொல்ற, கண்ணு திறந்திருக்கு, ராமன் கிளம்புறத பார்த்த கண்ணு இன்னும் அவனுடைய போயிட்டு எனக்கு இங்க திரும்பி வரல இன்னும் கண்ணு. நீ உன்னை கண்ணு திறந்திருக்கு, நீ முன்னாடி இருக்கிற, ஆனா எனக்கு நீ தெரிய மாட்டேங்கிறிய கௌசல்யாங்கிறார். இதுக்கு சாஸ்திரோத்தமான ஒரு அர்த்தம் என்னன்னா, என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேங்கிறது. ராமன் கிளம்புறச்சே பார்த்த கண்கள் உன்னை நீ நின்னா கூட உன்னை பார்க்க மாட்டேங்கிறது. ஏன்னா ஐ வில் நாட் see anything else other than the eternal Brahman which is ஸ்ரீமன் நாராயணா அப்படிங்கிறது. அடுத்தது, என்ன கொஞ்சம் தொட, என்னுடைய ஸ்கின்ல ஃபீலிங்கே இல்லை, தொட்டு பாரு என்ன கொஞ்சம் அப்படிங்கிறார். இதுக்கு என்ன சாஸ்திரார்த்தம்னா, ராமனுடைய பிசிக்கல் பிரசன்ஸ் தான் இல்லை, அவனை நான் தழுவ முடியாது, அவனை சின்ன வயசு பூரா நீ தானே தழுவி இருக்க, அதனால உன்னோட தோல் ஸ்பர்ஷமாவது என் மேல படட்டுமே, என்னை தொட்டு பாருங்கிற கௌசல்யாட்ட புலம்புற. குலசேகர ஆழ்வார் 10 பாசுரம் பாடி இருக்கார், தயரதன் புலம்பல்னு. என்னென்னமோ சொல்றாரு. நம்ம ஆழ்வார் அனுபவித்த ராமன் அப்படின்னு ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் பண்ணோன்னா அதெல்லாம் டீட்டெயிலா பார்க்கலாம். We can do it in some other occasion. ஆச்சு, சுமந்திரன் வரான். பாவம் தசரதன் வெயிட் பண்ணிட்டு இருக்க சுமந்திரனுக்காக. ஒருவேளை ராமன் திரும்பி வந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இல்ல ராஜா அவ கங்கையை தாண்டி போயிட்டா அப்படின்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ள தசரதனுடைய பிராணம் போயிடுறது. He is not able to bear the separation. இந்த மாதிரி தசரதனுடைய காலம் ஆயிடுத்துங்கிற சமாச்சாரத்தை பரதனுக்கும் சத்ருகுணனுக்கும் சொல்லி அனுப்பணுமே. ஸோ வசிஷ்டனுடைய ஆட்களை வசிஷ்டர் அனுப்புறார் கேகே தேசத்துக்கு. வசிஷ்டர் உன்னை வர சொன்னார், இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். தசரதன் போயிட்டாங்க கிட்டலாம் ஒன்றும் கிடையாது. வசிஷ்டர் வர சொன்னான்னு சொல்றா. வரா 2 பேரும். வரச்சே அயோத்தியா அவ்வளோ டல்லா இருக்கும். பாலகாண்டத்தில் அந்த ஆற்று படலத்திலையும் அந்த நாட்டு படலத்திலையும் அந்த அனிமல் ஃப்ளோரா ஃபானா இத்தனை பற்றியும் டிஸ்கிரைப் பண்ற கம்பர் இவ்வளோ டல், எவ்வளோக்கு எவ்வளோ டல்லா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ டல்லா இருக்குங்கிறதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நெகட்டிவ்ஸையும் கம்பர். இப்போ பரதன் நேர கைகேயியோட ரூமுக்கு போறான். ஏன் நாடு இவ்வளோ மோசமா இருக்கு, என்னாச்சு பிரச்சனைன்னு அப்பாட்ட கேட்கணுங்கிறான். அப்பாவுடைய மடியில படுத்துட்டு அழணும் போல இருக்கு எனக்கு, இந்த நாடை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு மனசு தாங்கலைங்கிறான். கைகேயி ரொம்ப திமிரா, அப்பா எங்க அப்படின்னு கேட்டோடனே பதில் சொல்றா திமிரா, ஆனவன் உரை செய்ய பரவலா பாட்டு வழக்கத்துல இல்லாத ராகம். ஏன்னா 2 ராகங்கள் உண்டு. சகமதனிசா அப்படிங்கிறது சுத்த ஹிந்தோளம் இல்ல வரமுன்னு சொல்லுவா. சகம இது வரமு. சகமதனிசா இது ஹிந்தோளம். சகமதனிசா சகமதனிசா இந்த தாங்கிற ஸ்வரத்துல மாத்தினா அது ஹிந்தோளமும் வரமும் மாறுபடும். இப்ப நான் பாடினதுல 2 தாவும் இருக்கு. இதுக்கு மிஸ்ர ஹிந்தோளம். அகைன் இது எங்க குருநாதருடைய கண்டுபிடிப்பு இந்த ராகம். மிஸ்ர ஹிந்தோளம்னு பேரு. மிஸ்ரம்னா மிக்ஸ். ஸோ 2 ஸ்வரத்தையும் மிக்ஸ் பண்ணதுனால மிஸ்ர ஹிந்தோளம். என்ன சொல்றாளாம் கைகேயி, உங்க அப்பாக்கு என்ன, அவருக்கு என்ன குறைச்சல்? யார் எந்த இடத்துக்கு போகணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாளோ அந்த விஷ்ணு லோகத்துக்கு தான் போயிருக்காரு உங்க அப்பா, சௌரியமா இருக்காருங்கிறாலும். என்ன ஒரு தெனாவட்டு பாருங்க. அதாவது தேவர் கை தொழவா
அது சொன்னதோட நிக்கல. வருந்தல் நீ என்றாய், வருத்தப்படாதப்பா, என்ன அப்பா நல்ல இடத்துக்கு தானே போயிருக்கார் அப்படிங்கிறா. நல்ல இடத்துக்கு போயிட்டாருங்கிறத கேஷுவலா சொன்னதோட இல்லாம நீ எதுக்கு வருத்தப்படுற, சந்தோஷமா இருங்கிற இவனை. அகைன் இந்த வரமும் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இந்த சீன் வந்து ரெண்டு இமோஷனை கன்வே பண்றது. ஒன்று நாடு பரதனுக்கு போக போகிறதுங்கிற சந்தோஷம் கைகேயிக்கு, பரதன் ஒத்துப்பானா மாட்டானாங்கிற பயம் வேற ஒன்று இருக்கு உள்ள, அப்ரிஹென்ஷன். ஸோ அதனால சக மத நீச சந்தோஷத்துக்கு சானிதமாங்கிறது அந்த அப்ரிஹென்ஷனுக்கு. அப்ரிஹென்ஷன் சந்தோஷம் கலந்து அப்ரிஹென்ஷன்ங்கிறதுனால ரெண்டு தான் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ராகம் வரமும் மிஸ்ர ஹிந்தோடு. சந்தோஷப்படுப்பா, உங்க அப்பா நல்ல இடத்துக்கு தான் போயிருக்கார் அப்படின்னு ஒரு மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம சொல்றா. பரதன் வந்து என்ன அப்பா போயிட்டாருங்கிறது இப்படி சொல்றியே அப்படிங்கிறான். நாக்கில் நிரம்பே இல்லாம இப்படி சொல்றியே, அப்பா போயிட்டாருங்கிறத இவ்வளவு ஒரு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க, வருந்தாதேன்னு வேற சொல்றியே அப்படிங்கிறான் பரதன். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பரதன் சொன்னதுதான் இன்னும் ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கு. இந்த துயரத்திலேருந்து நான் மீண்டு வரணும்னு ராமன் மடியில படுத்துட்டு அழுதாதான் எனக்கு ஒரே ஆப்ஷன், எங்க ராமன் கேட்கிறான். இவ உடனே அதுக்கும் வந்து கல் நெஞ்சக்காரி இவ சொல்றா, ராமன் வந்து தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற. அந்த காலத்துல எல்லாம் காட்டுக்கு போறதுங்கிறது பனிஷ்மெண்டா தான் அனுப்புவான். சரி, தபஸ் பண்றதுக்காக காட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிற. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆனவல் முறை செய்ய அழிவு இல் சிந்தையாள், அதாவது துளி கூட எந்தவித கலக்கமுமே இல்லாத சிந்தை உடையவளா. தாவர் வலித்தவ நிமிர்ந்து தானை அத்தன்னமல் தெரியலான் தேவர் கை தொழவாரகம் ஏதேனான் மருதல் நீழ்றாள். அடுத்தது, சரி இதெல்லாம் ஏன் நடந்தது? Why did it even happen னு கேட்கிறான். பரதனுக்கு சந்தேகம் வருமே, திடீர்னு அப்பா போயிட்டார், திடீர்னு ராமன் காட்டுக்கு போயிட்டான், ஏன் நடந்ததுன்றா இவ உடனே பெருமிதத்தோட அதையும் சொல்றான். பாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன். பிராசம் வேற. வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அவனது பொறுக்கலாமையால் நீக்கினான். இது பொறுக்காம அவன் நீக்கினுட்டான் தன்னோட உயிரியை. யாரு? தசரதன். நீக்கினான் தல் உயிர் நேமி வெல்தைய பரதன் வந்து கடுப்பாராம். அப்பா போயிட்டா, ராமன் காட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்றது மாத்திரம் இல்லாம நீ இதுல எதுவும் மோன வேற கேட்கறது அவனுக்கு. வாக்கினால் ஆக்கினேன், ஆக்கினேன், நீக்கினேன்னு. இதுல என்ன உனக்கு பிராசம் வேறையா? உன்னோட வாயை கிழிச்சிருவேங்கிறான் இந்த மாதிரி நீ பேசினதுக்கு. பரதன் என்ன கோபம் பாருங்க. இப்ப எனக்கு என்ன பயம்னா, கௌசல்யா என்ன தப்பா நினைச்சுட்டு இருப்பாளே, நான் தான் ராமன் அமைச்சேன்னு. அவள்கிட்ட போய் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு போறான். கௌசல்யோட ரூமுக்கு போய் அவன் வந்து யோஜனையே பண்ணாம ஒரு வார்த்தையை விடுறான் அந்த இடத்துல. இந்த ராமன் காட்டுக்கு போறதுக்கு காரணமா இருக்கிறவனோட குலத்தையே அழிக்கணும் அப்படின்றான். இப்ப இவன் தான் காரணம், அப்ப ஃபர்ஸ்ட் இவனை தான் அழிக்கணும். அந்த இமோஷன்ல என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி சொல்றான். ஃபைனலி ஹி சேஸ், கூனி தப்பு பண்ணலமா, இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணதுல கூனி தப்பு பண்ணல, கைகேயும் தப்பு பண்ணல. ஏன்னா அவ எனக்கு ஆசைப்பட்டு தான் கேட்டிருக்கா. கைகேயிக்கு வரம் கொடுத்த தசரதன் தப்பு பண்ணல, ஏன்னா அவன் வந்து வாக்க காப்பாத்தணுமே, அவனும் தப்பு பண்ணல. ராமனும் தப்பு பண்ணல.
ஏன் ராமன் தப்பு பண்ணலன்னா அவன் பித்ருவாக்க பரிபாலனை பண்ணணும், அவனும் தப்பு பண்ணல. யார் மேல தப்புன்னா என் மேலதாம்மா தப்பு. என்ன தப்புன்னா நான் பிறந்ததே தப்புங்கிறான் பரதன். I should have not even been born. நான் இல்லைன்னு இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காதே, நான் பிறந்ததே தப்புங்கிறான். பரதன் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். இப்போ சப்போஸ் நீங்க வந்து அம்மா நான் ராமன் காட்டுக்கு போனதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுமா, இஃப் அட் ஆல் எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருந்ததுன்னா எனக்கு என்னெல்லாம் பாவம் வரட்டும் தெரியுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறான். எவன் ஒருவன் தர்மத்தின் வழி செல்லும் ஒருத்தனை வந்து வழி தவற வைக்க செய்யறானோ அவனுக்கு என்ன பாவம் வரணுமோ அது வரட்டும்ங்கிறான். ஃபர்ஸ்ட் கருணையே இல்லாம ஈவிரக்கமே இல்லாத ஒருத்தனுக்கு என்ன நரகம் கிடைக்கணுமோ அது எனக்கு கிடைக்கட்டும்ங்கிறான். யார் தேவையே இல்லாம கோவப்படுறாளோ அவளுக்கு என்ன பாவம் உண்டோ அது கிடைக்கட்டும்ங்கிறான். மிருக வதைக்கு யாரெல்லாம் காரணமா இருக்காளோ அவளுக்கு என்ன பாவம் வரட்டுமோ அதெல்லாம் எனக்கு வரட்டும். எப்போ ராமன் காட்டுக்கு போறதுக்கு நான் எங்கேயாவது காரணமா இருந்தேன்னு இதெல்லாம் எனக்கு வரட்டும்ங்கிறான். ரிஷி முனிகள் எல்லாம் டார்ச்சர் பண்றாளே அவளுக்கெல்லாம் என்ன பாவம் வருதோ அது எனக்கு வரட்டும்ங்கிறான். போருக்கு வரேன்னு ஒத்துட்டு எவன் முதுக காட்டின்னு ஓடுறானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும்ங்கிறான். ஒரு பொண்ணை கொல்றதுல என்ன பாவம் வருமோ அது எனக்கு வரட்டும்ங்கிறான். பிச்சைக்காரன் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட திருடி அவனா சாப்பிட்டானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும்ங்கிறான். நாராயணன் பரபிரம்ம வஸ்து இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும்ங்கிறான். வேதங்களை படிச்சவாளுக்கு யார் ஒருத்தன் அவமானம் கொடுக்கறானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும்ங்கிறான். வேதங்கள் மனுஷனால் உருவாக்கப்பட்டதுன்னு எவன் ஒருத்தன் பிரச்சாரம் பண்றானோ அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும்ங்கிறான். வேதங்களுக்கு ஒரு டைம் லைன் டேட்டிங் பண்றாளே அவனுக்கு என்ன பாவம் வருமோ அது வரட்டும்ங்கிறான். இந்த மாதிரி வந்து ஒரு 50 பாவம் லிஸ்ட் சொல்றான். ராமன் காட்டுக்கு போறதுக்கு நான் காரணமா இருந்தா இத்தனை பாவமும் எனக்கு வரட்டும்ங்கிறது பரதன் சொல்றான் கௌசல்யாட்ட. கௌசல்யா பாக்குறா, இவ்வளோ வந்து அவன் பிளட்ஜ் பண்ணி பேசுறான், இவன் பாவம் காரணமா இருக்க மாட்டான்னு அவனுக்கு புரியுது. புரிஞ்ச உடனே அவன் என்ன சொல்றா, நீ இவ்வளோ அவப்பேரியை நீ தாங்கிட்டு இருக்கியடா, தாங்கிட்டு நீ இவ்வளோ ஒரு ஸ்திரமா இருக்கியே, நீ வந்து ராமனோட ஸ்டேச்சரை விட 3 மடங்கு வசந்து போயிட்டடாங்கிறா கௌசல்யா. அந்த இடத்துல கம்பர் ஃபர்ஸ்ட் ராமர் லக்ஷ்மண பரத சத்ருகுணன் பிறந்த உடனே ராமனுக்கு ஈக்குவலான பரதன் சொல்றார். இப்ப ராமனோட 3 டைம்ஸ் ஹையர் ஸ்டேச்சர் இருக்கிற பரதன்கிறார். நாளைக்கு குகன் அவன் பார்க்க போறச்சே அவன் என்ன சொல்ல போறான், ராமனோட 1000 மடங்கு ராமனுக்கு சமண்டா நீங்க சொல்ல போறான் பரதனை. உடனே பரதன் சொல்றான், சரி இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம எல்லாம் போய் ராமனை திரும்பி கூட்டின்னு வருவோம், லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஹியர்ங்கிறான். உடனே அயோத்தியா நகரமே கிளம்புறது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கைகேயிக்கும் மனசு மாறிடுறது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி பரதனோட சேர்ந்து அவளும் வரா. ஸோ பார்த்தேன்னா வெரி பிரீஃப் பீரியடுக்கு தான் அவன் இந்த வில்லனஸ் கேரக்டர்ல இருந்திருக்கா. அதுக்கு காரணம் நம்ம பார்த்தோம், 3 காரணம். ஸோ எல்லாரும் கிளம்புறா. கங்கைக்கு அந்த பக்கம் வந்து குகன் நின்று இருக்கான். இந்த பரதனுடைய இந்த கூட்டம் வரதை பார்த்து ராமனுக்கு ஏதோ ஹார்ம் பண்றதுக்கு தான் அவன் வரான்னு நினைச்சிட்டு அவன் வந்து அவனுடைய வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு ரெடியா நிற்கிறான். அவன் நின்று இருக்கட்டும், நம்ம ஆத்துக்கு போயிட்டு நாளைக்கு வந்து பரதனுக்கும் ராமனுக்கும் நடக்கக்கூடிய சம்பாதங்களை பார்த்து எப்படி பாதுகை ஆட்சி நடக்க போறதுங்கிறத பார்ப்போம். நீ நாம ரூபமுலகோ நித்ய ஜெய மங்களோ பவமார சுதுடு பட்டு பரார விருதமுலகோ நீ நாம ரூபமுலகோ நித்ய ஜெய மங்களோ सीता लक्ष्मण हनुमत समेत श्री रामचंद्र मूर्ति की। ஒரு நிமிஷம் சார், மைக் இந்த மைக் எடுத்து
So I know it's very late for everyone. So thanks for being here and being patient and listening. நாளைக்கு வந்து everyone இன்னும் ஒருத்தர் ஆயிடுவாங்க. Because you all have enjoyed this. அது நம்மள்ட்டே வச்சுக்க கூடாது. எல்லாம் உங்க என்ஜாய் எல்லாருக்கும் ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏதாவது பிழைகள் இருந்தா பொறுத்துக்கவும். அப்படி உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நாளைக்கு இன்னொருத்தர் ஆக்ஷன் வாங்கும். இட் வில் பி டெஃபினெட்லி a great way to propagate ராமானுபவம். And we will be starting at 6:30 and we'll try to end at 8:30. Yeah, and if you have to have dinner, please have dinner and come. சுவாமி வந்து 8:30 ரொம்ப ஓவர் ஆம்பிஷியஸா சொல்றார். நான் அந்த கேரண்டி கொடுக்கல. அவரே சொல்லிட்டார் finish பண்ண. Okay, anyway, so have a safe drive back home and like the Kalyanapura Arvind Swami said, if you can support us by your help, by your donations, by your volunteerism, then please do come and see us. Okay? Thank you. Adiyan. Thank you.